பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, தக்பீர் அப்படின்னா என்ன, தக்பீர்னால் என்ன அர்த்தம், நம்ம அதை எப்படி தொழுகையில் சொல்கிறோம், அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் சிந்திக்க வேண்டியது இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை தொடர் முடியும் போது தக்பீர், தஸ்பீஹ், அல்ஹம்து இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு சரியான மனநிலையில் சொல்கிறதுக்கு, அதாவது எப்படி சொல்லணுங்கிறதுல ஒரு நல்ல அடிப்படை நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கலாம். கூடுதலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழல்கள்லையும் இது எப்போ எந்த இடத்துல நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த இடத்துல நம்மளே சுபஹானல்லாஹ் நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த இடத்துல அது சொல்லணுங்கிற அந்த தேவை நமக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறத நம்மளே சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அதுக்கான வார்த்தைகளுக்கான நல்ல அந்த ஆழமான அர்த்தத்தையும், அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல, அது விளங்கி சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதலுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி செய்வோம். அதுக்கு முன்னாடி சென்ற பகுதியில் சொன்ன அந்த உது எடுக்கிறதுலேருந்து நம்மளுடைய நியத்தை எப்படிலாம் சரி செஞ்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் கூடுதலாக 2 விஷயங்கள் சொல்லணும். ஒன்று என்னென்னா, எப்படி ஒரு உது செய்யும்போது இது நம்ம தூய்மைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். தூய்மைப்படுத்திக்கிறது அப்படின்னு. இப்போ இது நம்ம அழுக்குகளை மட்டும் நீக்கிறதான்னு கேட்டால் கிடையாது. இது என்னென்னா, அதையும் தாண்டி நம்மளுடைய பாவங்களையும் அந்த ஒழுவில் நம்ம செய்யும்போது அல்லாஹ் நாடினா நம்ம பாவங்களையும் அல்லாஹ் அதன் மூலமாக கழுவுறான். அதன் மூலமாக அந்த பாவங்களையும் அகற்றுறான். அப்போ இது ஒரு மூமின் எப்படி பார்க்கணுன்னா, எல்லோரும் அந்த தண்ணி எடுக்கும்போது இது தண்ணின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி அல்லாஹ் எவ்வளோ கருணையாளனாக இருந்தால் நம்ம தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாவங்களை கழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ ஈமான் கொள்கிறவங்களோட பார்வை எப்படி இருக்கணும்னா, அதுக்கான முயற்சியில் நம்ம ஈமான் அதிகப்படுத்துறதுக்கு, நமக்கு ஈமான் கொண்டவங்களும் நம்ம ஆகிறதுக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கணும்னா, அந்த தண்ணி எடுக்கும்போது இது நம்ம பாவத்தையும் அகற்ற போதுங்கிற அந்த சிந்தனையோடு தான் நம்ம அதை பார்க்கணும். இதுதான் ஒரு மூமினோட பார்வைக்கும் ஒரு சாதாரண மனிதர்களோட பார்வைக்கும். நான் நம்புகிறோன்னு சொல்கிறேன். நம்புகிறோன்னா வெறும் நம்புறதில் இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு எட்டு எடுத்து பள்ளிக்கு போகிறோன்னா, அந்த ஒவ்வொரு எட்டுலேயும் நம்ம பாவங்கள் இவ்வளோ மன்னிக்கப்படுது, நம்மளுடைய அந்தஸ்துகள் இவ்வளோ உயர்த்தப்படுது, அல்லாஹ்க்கு இவ்வளோ இது கிடைக்குதுன்ற நம்ம இதெல்லாம் படிக்கிறோம்ல, அதை நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அதுதான் இந்த நம்பிக்கை கொள்றதோடைய அர்த்தம். நம்பிக்கை கொள்கிறோன்னா சும்மா சொல்கிறது இல்லைல்ல, அதுபடியே வாழ்கிறதுனா அதை பற்றி சிந்தனை இருக்கணும். இப்போ எல்லோரும் தனியாக இருக்காங்கன்னு தான் நினைப்போம். ஆனால் ஒரு நம்பிக்கை கொண்ட என்ன நினைப்பான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் இப்போ இது எல்லாமே என்னென்னா ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு தான். அது நம்ம எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்தினா நமக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கலாம். தொழுகை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுத்தரும்போது தொழுகையில் பேசுகிறது கூட அனுமதி இருந்துச்சு. அதாவது அந்த அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. பின்னாடி அதை என்ன ஆயிருதுன்னா, நீங்கள் தொழுகையில் பயானில் கூட பேசக்கூடாது, அதாவது ஜும்மா பயானில் கூட பேசக்கூடாதுங்கிற கட்டளைகள்லாம் வந்துருச்சு. அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ஹுஷு, நம்மளுடைய இந்த கவனமாக தொழுவுறது, இந்த ஒழுங்காக தொழுவுற விஷயங்கள் அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உயர்த்த முடியும். ஒரே நாளில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான தொழுதுற முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு இருக்குது. ஆனால் நம்ம பயிற்சி செஞ்சால் முடியுங்கிறதுல கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை. நம்ம எல்லோரும் முயற்சி செய்யலாம். அல்லாஹ் எல்லாருக்கும் மூமினுங்கிறது எல்லாரும் ஆக முடிஞ்ச ஒரு நிலை தான். அப்போ அந்த மூமினுங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான நிலை. அப்போ அதுக்கு நம்ம முன்னேற்றிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தெரியணும், நம்ம என்னென்னலாம் செய்யணும், இதில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுதுன்னு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப முக்கியமானதாக ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இதில் இன்னும் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒழு சம்பந்தமாக நம்ம தயாராகும் போது இந்த விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இன்றைய தலைப்புக்கு இப்போ போகலாம். இன்னைக்கு தக்பீர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே முடிஞ்சிடும், இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியிலே மீதி சேர்த்துக்கலாம். இந்த தக்பீர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எல்லாம் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக தக்பீருங்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அப்படிங்கிறதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. தொழுகையில் அதுதான் அர்த்தம், அதுதான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுங்கிறது தக்பீரில் கடைசி பார்ட்.
கடைசியாக இப்போ ஒரு இதில கையெழுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி அதில வந்து கடைசியா செய்றது தான் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்றது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன? தக்பீர்ல என்ன இருக்கு? அந்த வார்த்தையில என்ன இருக்கு? இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய கத்து தரும்போது, அ குல் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தரல. அ எப்படி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தரல. அதுக்கு என்ன வார்த்தைன்னா, அ கப்பிர் அப்படிங்கிற அந்த கட்டளைய தான் பயன்படுத்துறாங்க. அல்லாவை பெரிதுபடுத்து, அல்லாவை வந்து அ கப்பர் அது பண்ணு அப்படின்னு சொல்லி தக்பீர் பண்ணுன்னு சொல்லி தான் சொல்லி தராங்க. இப்படி தான் வாசகம் வருது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினதான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இந்த வார்த்தைய வந்து கற்றுத்தரான், பயன்படுத்துறான். எப்படின்னா, யா அய்யுஹம் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் ஃபர ஃபர ரப்பக ஃபகப்பிர் அப்படின்னு வரும். இந்த ரப்பக ஃபகப்பிர் அப்படின்னா, உன்னுடைய ரப்பை நீ வந்து கப்பிர் அதாவது வந்து அது பெரிதுபடுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுக்கு வந்து யாருமே வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு வந்து மொழிபெயர்க்க மாட்டாங்க. இதில அல்லாஹ் அக்பர் சொல்றது இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. ஆனா இது வந்து அது வந்து என்ன சொல்றது? உன் இறைவனை நீ பெருமைப்படுத்து. உன் இறைவனை வந்து நீ பெரிதுபடுத்து இப்படிங்கிறது தான் அதோடைய அந்த அர்த்தம். பெரிதுபடுத்துனா நீங்க உடனே கேட்கலாம். இது என்ன பெரிதுபடுத்துறது? அ அல்லாஹ் நம்ம என்ன பெரிதுபடுத்துறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதுக்கான பதில் வந்து அந்த தக்பீர் அப்படிங்கிற அந்த அந்த அதுக்கு அத சொன்னோனே நம்ம சொல்றோம்ல, அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது. அதிலேயே அதில இருக்கு. அதில என்னன்னா, பொதுவா வந்து இந்த அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அல்லாஹு அக்பர்ங்கிறது வந்து அதுக்கு என்ன மொழிபெயர்ப்போம்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம மொழிபெயர்ப்போம். இது வந்து இது ஒரு பாதி தான் இது கரெக்ட்டான மொழிபெயர்ப்பு. அது ஏன்னா, அல்லாஹு அக்பரு அப்படி தான் அது அரபியில இருக்கும். இந்த இந்த இதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ஒரு டேஷ் இருக்கு. ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாரி ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புகங்கிற மாரி ஒரு டேஷ் இருக்கு. இது அரபியில இருக்கு. இது வந்து அரபி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்றது இல்ல. இதுக்கு அதோட நிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 இடைவெளி இருக்கு. அது என்னன்னா, எதை விட அப்படிங்கிறது வந்து அந்த வாக்கியத்திலே இருக்கு. இது வந்து அரபி தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரியும். இது வந்து அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னா, அதற்கப்புறம் எத விட அல்லாஹ் அக்பர்ங்கிறத அங்க அங்க குறிக்குது. இதுதான் அந்த வார்த்தையில நம்ம சொல்ற சொல்ற அந்த அர்த்தம் வந்து இதுதான். இப்போ அல்லாஹ் மிகப்பெரியவன், எதை விட அப்படின்னு ஒரு டேஷ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஒரு ஒரு கோடு இருக்கு. கோடிட்ட இடங்கள் நிரப்புற மாரி இருக்கு. இதான் அரபின்னு சொல்லியாச்சு. இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் வந்து அ நம்ம வியாபாரத்தை விட பெரியவன், நம்ம குடும்பத்தை விட பெரியவன் இப்படின்னு நெறைய விஷயங்கள வந்து அ மேற்கோள் காட்டுவாங்க. நீங்க பொதுவா வந்து இந்த 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 தலைப்பு பேசுறவங்க கண்டிப்பா மேற்கோள் காட்டுவாங்க. ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம வந்து நம்ம மையப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது குரான்லயும் வருது. அந்த கதைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம தொழுகை வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு ஒரு நான் ஒரு பகுதிய குரான்லேருந்து இன்ஷா அல்லாஹ் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இந்த கப்பெர அதாவது அல்லாஹ் வந்து கப்பிர் அல்லாஹ் சொல்றான்ல அந்த கட்டளை. அதற்கு மாறாக குரான்ல வந்து நடந்த ஒரு சம்பவத்த வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். அதாவது அல்லாவை நம்ம பெருமைப்படுத்தணும். அல்லாவை வந்து பெரிதுபடுத்தணும். இதுதான் வந்து அல்லாஹ் நம் மனித குலத்துக்கும், உலகத்தில இருக்க அனைவருக்கும், எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் குடுக்குற கட்டளை. இப்ப வந்து அ இதற்கு மாறாக நடந்த ஒரு சம்பவம் வந்து குரான்ல இருக்கு. அத வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப விரிவா பார்க்கும்போது, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது மட்டும் கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு இருக்கும்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில விஷயங்கள்ல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி அல்லாவை சார்ந்த, அல்லாவை புகழ்ற, அல்லாவை வந்து இந்த பெருமைப்படுத்துற, அல்லாவுக்கு நம்ம செய்ற விஷயங்கள பொறுத்தவரைக்கும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இணை வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, மத்த அல்லாவை புகழ்றத விட அது ரொம்ப முக்கியமோ, அது மாரி வந்து இந்த அல்லாஹு அக்பர நீங்க விளங்கிக்கணும்னா, அந்த அது சார்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்கு இந்த சம்பவம். இது என்னன்னா, அல்லாவும், இபிலிஸும் அவங்களுக்குள்ள நடந்த அந்த உரையாடல். இல்லன்னா, அந்த அங்க நடக்குதுல்ல, அதுதான் இந்த சம்பவம். இது ஏன் இதுக்கும் தொழுகைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு அது தெளிவாயிரும். இது வந்து அல் பக்ராவுல 2:30க்கு அப்புறம் இருக்கும் இந்த சம்பவம். ஆதம் நபி அவங்க மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் பேசுறது, படைக்க போறேன்னு சொல்றது, இந்த சம்பவங்கள்லாம் வரும். பொதுவா வந்து குரான என்னுடைய அறிவுரை என்னன்னா, அறிவுரைன்னு இல்ல, குரான வந்து நீங்க வந்து அங்கருந்து, இங்கருந்து ஒரு வசனங்கள் எடுக்கக்கூடாது. அதற்கு முன்னாடி, பின்னாடி அந்த வசனம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வசனத்த வந்து எடுத்து பயன்படுத்தணும்.
அது நீங்கள் அப்படி இல்லாமல் அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குரானை வந்து நீங்கள் தவறாக விளக்கம் கொடுக்கறதுக்கு அது ஒரு அந்த வசனத்தில் இல்லாத அந்த வசனத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும். அதனால் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இது ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க. அல்லாஹ் வந்து மலக்குமார்களை ஜின்னையும் சேர்த்து ஆதம் நபிக்கு வந்து, அதாவது இப்லீஸையும் சேர்த்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து சிரமணிய சொல்கிறான். அப்போ இப்லீஸ் என்ன இப்லீஸ் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா சிரமணிய மாட்டேங்கிறான், அதாவது சஜிதா செய்ய மாட்டேங்கிறான். இப்போது அந்த இப்லீஸ் செஞ்ச செயலை என்ன சொல்கிறான்னா, அவன் மறுத்தான், வஸ்தக்பர, அதாவது வந்து பெருமை கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அல் பக்கரால வரும். சூரா ஆராஃபில் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக வரும். அதாவது அந்த இடத்துல வந்து இப்லீஸ் அல்லாஹ் பேசிக்கிட்டு உரையாடல் வராது, வேறு வேறு இடங்களில் வரும். அதில் இன்னொரு முக்கியமான இடம்னா சூரா ஆராஃபில் இப்லீஸ் வந்து என்ன செயல் செஞ்சாங்கிறத வந்து அல்லாஹ் வந்து அல் பக்கரால சொல்லிடுவான். என்ன செஞ்சான் இப்லீஸ் வந்து வஸ்தக்பர, அதாவது அல்லாஹ்வோட சபையில் மலக்குமார்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் இருக்கிற அந்த ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ரொம்ப ரேங்க்கில் படித்தரங்களை ரொம்ப உயர்வாக அல்லாஹ் அதாவது ஒரு அந்தஸ்து கொடுத்து வச்சுருக்க அந்த சபையில் அல்லாவை மட்டும் புகழ வேண்டிய, அல்லாவை மட்டும் பெருமைப்படுத்த வேண்டிய சபையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இப்லீஸை பார்த்து, அவன் பெருமை கொண்டான், அவன் வந்து அந்த கிபர் அந்த இது வந்து அவனுடைய இது பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்லீஸ் அவனுடைய தொடர்பு படுத்திக்கிட்டான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அது என்ன செஞ்சான், எப்படி தொடர்பு படுத்தினாங்கிறது வந்து நம்ம சூரா ஆராஃபில் பார்ப்போம். அங்கே வந்து வார்த்தை தான் வருது, இங்கே வந்து அதுக்கு விளக்கமே வருது. அவன் சிரமணியன்னொன்னே அல்லாஹ் வந்து இப்லீஸை பார்த்து கேட்குறான், உன்னை எது தடுத்தது, நான் உன்னை கட்டளையிட்டும் போது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். காலமா மனக்க அல்ல தஸ்ஜுது இது அமர்த்துக்க, நான் உன்னை கட்டளையிட்டும் போது உன்னை எது தடுத்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ இப்லீஸ் ஒரு பதில் சொல்கிறான். என்ன பதில்னா, அன ஹைருன் மின்ஹு, அவனை விட நான் வந்து சிறந்தவனாக இருக்கேன், நான் வந்து சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சிறந்தவன்னு சொல்லிட்டு, ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீனின், என்னை நீ வந்து நெருப்புலேருந்து படைச்ச, அவனை வந்து நீ மண்ணிலிருந்து படைச்சிருக்க, அப்போ நான் தான் வந்து சிறந்தவன் அப்படின்னு அங்கே வந்து அவன் பேசுகிறான். இப்போ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய அந்த வசனம். என்னென்னா, அல்லாஹ் உடனே சொல்கிறான், ஃபஹ்பித், இங்கேருந்து இறங்கு, மின்ஹா, இந்த இடத்துலேருந்து இறங்கு, ஃபமா யகூனு லக்க, இங்கே உனக்கு வந்து ஆகுமானது இல்லை, இங்கே நீ செய்ய வேண்டிய, இங்கே செய்கிறதுக்கான தகுதியான விஷயம் இல்லை. என்னது, அன் ததகப்பர, அதாவது பெருமையாக இருப்பது, பெருமை, அது அந்த கபரன்னு இருக்குல்ல, கிபர்னு சொல்லுவாங்க, இல்லை கபர், அதான் ரூட் வேர்டு. அந்த இதை வந்து நீ உன்னோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கு இது வந்து பெரிய விஷயம், இந்த இடம் வந்து அதுக்கான தகுதியான இடம் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்லீஸ் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் வந்து இப்லீஸை கேட்குறான், என்ன உன்னை தடுத்துது அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்லீஸ் என்ன சொல்கிறான்னா, நான் சிறந்தவன், நான் வந்து ஒரு பெரியவன் அப்படின்ற அந்த எண்ணத்தை இப்லீஸ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்திலிருந்து நீ இறங்கு, இந்த இடம் வந்து ஆகுமானதில்லை, எதுக்கு, நீ வந்து உன்னை பற்றி பெரிதாக நினைப்பதற்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு எளிமையாக மொழிபெயர்த்திருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வசனத்தோட தஃப்சீருக்குள்ளே போல் அந்த முக்கியமான அந்த வார்த்தையை மட்டும் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த தத்தகப்பர அப்படிங்கிறது நாமளே வந்து என்ன சொல்கிறது, அதாவது பெருசாக நினைக்கிறத வந்து குறிக்குது. இப்போது இதுதான் வந்து நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் உள்ள ஒரு அடிப்படை. அது என்னென்னா, நம்ம தொழிலில் நிற்கும்போது நம்ம தொழிலை பெருசாக நினைக்கிறோமா, இல்லை நம்ம குடும்பத்தை பெருசாக நினைக்கிறோமாங்கிறத தாண்டி முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா, நம்மளை பற்றின ஒரு பெரிய எண்ணம் இருக்கும். நம்மளை பற்றி ஒரு ஒரு அப்படி தான் நம்ம சிந்தனையோட அப்படி தான் நம்ம இருந்திருக்கோம். இது கூட இன்னொரு ஹதீஸில் ஒரு லைன் எப்படின்னா, நீங்கள் அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் உங்களை நேசிப்பதை விட நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளலைன்னு வரும். அது எப்படிலாம் தொடர்பு ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் நீங்கள் உங்களை நேசிக்கிறதை விட நீங்கள் அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கூட வந்து ஒரு சஹாபி வந்து, எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நான் வந்து அல்லாவின் தூதரையும் முன்படுத்திடுறேன், ஆனால் நானும் வரும்போது என்னால் அது அந்தளவுக்கு செய்ய முடியலன்னு சொல்கிற அந்த சம்பவம் இருக்குது. அப்போ உடனே வந்து பிற்காலத்தில் அதே நபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நான் முன்னிறுத்தி நான் பழகிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து இந்த செய்தி கூட ஏன் தேவைப்படுதுன்னா, பொதுவாக நம்ம வந்து பெருசாக நினைக்கணும், அல்லாவை தான் பெருசாக நினைக்கணுங்கும்போது நம்மளை முதல்ல பெருசாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது.
அப்போ என்ன தொழுவைங்கிறது நம்ம இங்கே தான் தொழுகிறோம், பூமியில் தான் தொழுவ போகிறோம். அல்லாஹ் வந்து நமக்கு பதில் கொடுக்குறேன்ட்டான். நமக்கு வந்து பதில் கொடுக்குறான். அது ஹதீஸ்லயும் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து அல் ஃபாத்திஹா போகும்போது நம்ம அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம தொழுவ போகிறோம், இந்த இடத்துல நின்று தான் நம்ம அல்லாஹ்வோட உரையாட போகிறோம்னு சொல்லி தீர்மானித்து ஒரு இடத்துல நிற்கும்போது, அந்த இடத்துல என்னவா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பெருமையை வந்து சுத்தமா வந்து அழிச்சு, அடிச்சு, ஒடிச்சு அத தூக்கி போட்டா மட்டும் தான் தொழுகை ஒழுங்காகும். அதோடைய வெளிப்பாடு தான் அந்த அதாவது இது மனதில இந்த இதெல்லாம் உணர்ந்து இனிமே வந்து அல்லாஹ் தான் பெருசுன்னு இந்த இடத்துல நிற்கிறோம். இனிமே இந்த இடம், இந்த நிற்கிற இந்த தொழுகை, இந்த நேரம் வந்து அல்லாஹ் தான் பெருசு. வேற எதுவுமே கிடையாதுங்கிறத அத வெளிப்படுத்துறது தான் வந்து அதோடைய கடைசி தான் அல்லாஹ் அக்பர். இப்போ கப்பருங்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் எப்படி வருது? இதெல்லாம் மனதில் நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியில் சொல்கிறது தான் அந்த வார்த்தையாக நம்ம வெளிப்படுத்தணும். எல்லாத்துலேயும் கடைசியில் வாயில் சொல்கிறது இருக்குல்ல. இப்போ களிமானா நம்ம வெறும் மனசில் நினைக்கிறது மட்டும் வராதில்ல, வாய் விட்டு சொல்லணும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இது மாதிரி நம்ம வந்து நமக்கு இந்த பெருமையை மொத்தமாக நமக்குள்ளே இருந்து முதல்ல வந்து சுத்தமாக அதை நீக்கணும். இது எப்படி நம்ம அவ்வளோ பெருமை கொள்கிறோமா அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதோடைய சாயல்கள் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்கும். நம்மளை வந்து பெருசாக நினைப்போம். இப்போ நம்ம பெருசாக நினைக்கிறோம்னா அல்லாஹ் விட பெருசாக நினைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு பெரிய இதுன்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தான். ஏன்னா இப்போ இங்கே என்ன, நான் அல்லாஹ் விட பெரியவன், நான் இப்லீஸ் சொன்னா கிடையாது. நான் அவனை விட பெரியவன், நான் இவனை விட பெரியவன் நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, அதுவும் உங்கள் தொழுவைக்கும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அதோடைய ரூஹை நீங்கள் முழுமையாக சொன்னதாக வராது. அதோடைய அந்த வார்த்தையோட அந்த காரணம் இருக்குல்ல, இதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், இதுதான் அதோடைய ரூஹ், அதாவது அடிப்படை, அதோடைய உயிர் நாடின்னு சொல்லலாம்ல, அந்த இதை நீங்கள் வந்து உணர்ந்து சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஆகாது. அப்போ நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஆள், நான் வந்து என் குடும்பத்தில் பெரிய ஆள், நான் வந்து கல்வியில் பெரிய ஆள், இல்லை எந்த மாதிரியாவது நான் யாரை விட பெரியவன்னு நினச்சி போய் அங்கே நின்று தொழுதாலும், நான் சொல்கிற அல்லாஹ் அக்பர் வாய் வார்த்தையில் அந்த தொழுகைக்கான அந்த ஷர்த்தை கடக்குமே தவிர, உள்ளம் சார்ந்து அதை நான் சரியாக சொன்னோன்னா ஆயிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதற்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை வந்து நான் தான் ஆராய்ச்சி செஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கணும். நம்ம எதை விடையாவது உலகத்தில் பெருசாக நினைக்கிறோமா? இதுதான் அங்கே விஷயம். நம்ம அல்லாஹ் விட யாரையும் பெருசாக நினைக்க போகிறது கிடையாது. நம்ம பெருசாக நினைக்கிறோமா? நம்ம ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறோமா? இப்படிங்கிறது வந்து இந்த அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் விளங்கி, இல்லை நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கீழான நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், நம்ம வந்து அல்லாஹ் வந்து இப்போ வந்து நம்ம நின்று வணங்க போகிறோம், நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் இப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து இங்கேருந்து தான் வந்து நம்ம வெளிப்படுத்தணும் வாயில் சொல்லி. இது வரைக்கும் வந்து மனதில் எண்ணத்தில் நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த இடத்துல வந்து டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஆமாம், அல்லாஹ் தான் பெரியவன். அப்படின்னா என்ன, நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, நம்மளை வந்து இங்கே சும்மா வாயில் சொல்லிவிட்டு நம்ம மனசுக்குள்ளே வந்து தொழிலில் பெரிய இது, அதில் பெரிய அதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை நம்ம படிப்பில் கல்வியில் எதில் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக யாரை விட எந்த ஒரு மனிதரை விட நினச்சாலும், உங்கள் தொழுகை உங்கள் குடும்பத்தை விட பெருசாக நினைக்கலாம். நான் வந்து தவறுகள் நல்லா செய்கிறாள் எப்படி நீங்கள் தங்களை நம்மளே நம்ம எப்படி நம்ம வந்து உயர்வாக நினச்சோம்னா, அந்த இடத்துல போய் அல்லாஹு அக்பருங்கிறதுல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு முழுமையான வார்த்தை வெளியே வராது. இப்போ தொழுகையில் ஹுஷு வேணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். அந்த இடத்துக்கு நான் அன்னைக்கு கூட சொன்னேனே, அல்லதீன ஹும்ஃபி சலாத்திஹிம் ஹாஷிஊன் அப்படிங்க. இப்போ ஹாஷியூன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஹாஷியூன்னா அந்த என்னது அதாவது அதுக்கான அந்த அர்த்தத்தை சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு நிலம் இருக்குது, ஆனால் அந்த நிலம் வந்து பயன் தராது. எதுவுமே ஆகாத ஒரு நிலம்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு நிலம்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து ஹஷஅத் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் வந்து. அப்போ ஹஷஅத்தில்னா ஒன்றுத்துக்கும் ஆகாத இந்த நிலம் அப்படின்னு இந்த அரபியில் சொல்லுவாங்க. அப்போது நம்ம போய் அங்கே வந்து ஹுஷியோடு நிற்கணுன்னா அதோட அடிப்படை அர்த்தமே வந்து அல்லாஹ் மட்டும்தான் பெரியவங்கிறது இல்லை. அதுதான் நம்ம சொல்கிறோம் வாயில். ஆனால் எதை விடனா, எல்லாத்தையும் விட அதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம். எப்படி வந்து ஒரு ஒன்றும் வராத ஒரு இதை வந்து ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு யாரையும் பெருமை அடிக்க மாட்டாங்கள்ல, அது மாதிரி தான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா, நம்ம ஒன்றுமே இல்லைப்பா,
நம்ம இந்த அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து சொல்றேன்னா, நம்ம பொதுவா வந்து நம்ம ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம மனதில என்ன இருக்கும்னா, நம்ம வந்து பல படைத்தரங்கள், சமூகங்கள்ல நம்ம நெனச்சு வச்சிருப்போம். அத உடைச்சா மட்டும் தான், இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படுற ஒரு முக்கியமான ஒரு இதா வந்து அமையும். அப்போ இப்ப சொல்லும்போது, "அல்லாஹு அக்பர்" அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்ம ஒண்ணுமே இல்லன்றத நம்ம இழுத்துறணும். பிறகு அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிற விஷயங்கள வந்து அதில சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இதுவும் ஒரு அடிப்படை விளக்கம் தான். எதுவுமே வந்து ஒரு முழுமையா நான் விளக்கிட்டேன்னு நான் சொல்லல. எப்பயுமே அப்படி நெனச்சுக்காதீங்க. இதில சிந்திச்சுக்கிறதுக்கு, இதில சேர்க்கிறதுக்கு இதில நெறையா இருக்கு. அந்த வார்த்தை கப்பர் அப்படிங்கிறது அத அத பத்தி அதில விளக்குறதுக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அவ்வளோ டீட்டெயிலா நம்ம இப்ப போக போறதில்ல. இதோட நம்ம அல்லாஹ் அக்பர் பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறுத்திக்கிறோம். இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, இல்ல இதில ஏதாவது புரியல, இல்ல ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இல்ல என்ன தெரிஞ்சவங்க நீங்க எனக்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கான விளக்கத்த இன்ஷா அல்லாஹ் குடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.